எடுத்து வச்சிட்டியா? டிஃபன் பாக்ஸ் மட்டும்தான் அத்தை கட்டணும், மத்ததெல்லாம் ரெடி. சரசுங்க காலையில இருந்தே பாக்கல. காஃபி குடிச்சிட்டு குளிச்சிட்டு ரெடியாருன்னு சொன்னா. இன்னைக்கு பரீட்சை ஆரம்பிக்குது. எங்க இருக்கா அவ? எங்க இருக்க போறா? ரூம்ல தான் இருக்க போறா. ரூம்லயே சாப்பிட வச்சுட்டு டென்ஷன் இல்லாம அனுப்பி விட்டுலாம். சரி சரி எடுத்துட்டு வா. வாங்க. தங்கம் என்னாச்சுமா உனக்கு? சரசு, எக்ஸாம் நாள் அதுவுமா ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க? பயமா இருக்குமா. என்னடையாச்சு உனக்கு? காலையில எந்திரிக்கிறப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா பரீட்சைய நினைக்க நினைக்க எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்கு. வாசுகி நிஜமாவே காய்ச்சல் தாண்டி. அட நீங்க வேற அத்தை. இதுக்கு பேரு எக்ஸாம் ஃபீவர். நிஜமான காய்ச்சல்லாம் இல்ல. நிஜமாவே உடம்பு சுடுது. ஐயோ அது ஒண்ணும் இல்ல அத்தை. அவ எக்ஸாம் நினைச்ச டென்ஷனா இருக்கா, வேற எதுவும் இல்ல. நினைச்சேன் நேத்து கரெக்டா எழுதி காட்டுறப்பவே இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் நினைச்சேன். ஆரம்பிச்சிட்டால. 5 வயசு இருக்கும்போது நீ என்கிட்ட அடி வாங்கின. இப்போ உன்னை அடிக்க வேண்டான்னு பாக்குறேன். ஒழுங்கா போயிடு. சரசு, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆவற? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியும்ல. இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நான் பாஸ் பண்ணிடுவேனாமா? அதான் எல்லாம் சரியா எழுதி காட்டிட்டியே. உங்க அப்பாவே சொன்னாரு நீ 60% வாங்குவேன்ட்டு. பதட்டமா இருக்குமா. இங்க பாரு, கையெல்லாம் எப்படி வேர்த்திருக்குன்னு பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரசு. இந்தா உனக்கு பிடிச்ச லெமன் ரைஸ் எடுத்து வந்திருக்கேன், சாப்பிடு. சாப்பிடுமா. அம்மா, சாப்பிட்டா வாந்தி வரும்னு சொல்றேன்ல. இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? கண்ணு ஒரு வாயாவது சாப்பிடு தங்கம். ரொம்ப பதட்டமா இருக்கு பாட்டி. முதல் தடவை +2 எக்ஸாம் எழுத போனப்போ என்ன பயம் இருந்துச்சோ அதே இப்பவும் இருக்கு. கையில எப்படி நடுங்குது பாரு. முதல்ல இந்த பயத்தை தூக்கி போடுமா. நீ என்ன தோக்கவா போற? நீ நல்லா படிச்சிருக்க, படிச்சதெல்லாம் உன் மனசுல இருக்கு. அங்க போன உடனே முதல்ல உனக்கு எந்த ஆன்சர் தெரியுதோ அதை எழுது. இதுக்கு எதுக்கு பயம்? ரிசல்ட் வரட்டும், மத்தத அப்புறமா பாத்துக்கலாம். சரியா? இப்ப இத சாப்பிடு. ஐயோ எனக்கு வேணாம். சாப்பிட்டா கண்டிப்பா தலை சுத்தல், வாந்தி எல்லாமே வந்துரும். சாப்பிடாம போனா வாந்தி வராது, மயக்கம் தான் வரும். 4 மணில இருந்து எந்திரிச்சு உட்காந்து படிச்சிட்டு இருக்கல. சரி இரு. சரசு, இதையாவது சாப்பிடு. இந்தா போன் வருது. சொல்லுடி. என்னடி நேத்தெல்லாம் உற்சாகமா இருந்த, இன்னைக்கு என்னடானா கொஞ்சம் பேக் அடிக்குது? பயமா இருக்கு மின்னல். அதுக்கு தான் சொல்றது, படிக்க கூடாது, பிட் அடிச்சோமா, பரீட்சை எழுதணுமா, பாஸ் பண்ணமான்னு இருக்கணும். நீ என்னடானா நான் சொக்கலிங்க வாதியார் பொண்ணு, தப்பு பண்ண மாட்டேன்னு டயலாக் பேசிட்டு இருக்க. எங்க அம்மா பக்கத்துல தான் இருக்காங்க, அவங்க கிட்ட போனை தரவா? அடி பாவி, மாட்டி விட பாக்குறியே. முதலே சொல்லிருந்தா போனை அப்பவே கட் பண்ணிருப்பேன்ல. ஆல் தி பெஸ்ட் டி. போனை வச்சு தொலை. பை. எதுக்கும் இந்த மாத்திரை ஒண்ணு போட்டுக்க, காய்ச்சல் எதுவும் வராது. எடுத்துக்கோ. அம்மா, உன்னையும் அக்காவையும் அப்பா இதோ கூப்பிடுறாங்க. வரேன்பா, வாமா. என்னம்மா ரெடி ஆயிட்டியா? எக்ஸாம் எழுதும்போது பதட்டப்படாத, டென்ஷனும் ஆகக்கூடாது. முதல்ல கொஸ்டின் பேப்பரை வாங்கி நிதானமாக படி. அதில் எதுக்கெல்லாம் உனக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியுதோ அதை ஃபர்ஸ்ட்ல எழுதிடு. அப்புறமா யோசிச்சு மற்றதெல்லாம் எழுதிடலாம். முக்கியமாக அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. சரியா? என்னாச்சு? அவளுக்கு ஏதோ பிரச்சனை, அவ பயப்படுறா. உனக்கு என்னடா? அம்மா, ஒவ்வொரு வருஷமும் 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறாங்க. எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்கும். சப்பா, உன்னோட விதண்டாவாதம் பண்ண என்னால முடியாது. இவளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வை. இந்தா உனக்காக வாங்கினேன் காஸ்ட்லி பென். இதை வச்சு எக்ஸாம் எழுது, கையெழுத்து நல்லா இருக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ்பா. எங்க அவ ரொம்ப பதட்டமா இருக்கா. நான் அவளை எக்ஸாம் ஹால்ல விட்டுட்டு செகண்ட் பீரியட்குள்ள வந்துடுறேன். அதுவும் சரிதான். நீயே கூட்டிட்டு போய் விட்டு வந்துடுற. சரி வாமா. வரேன்பா. வரேன் பாட்டி. பாய்டா.
சரஸ். ஏய் சரஸ்வதி, ஏய் சரஸ்வதி, ஸ்கூல் வந்தாச்சுடி, வா. ஹே, என்ன பொண்ணுடி நீ? என்னாச்சு உனக்கு? எந்த விஷயத்துக்கும் இவ்ளோ டென்ஷன் ஆக மாட்ட. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? தெரியலம்மா. அம்மா, ரொம்ப பயமா இருக்குமா. என்னம்மா பயம்? பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுரு. இந்த தடவை நீ நல்லா படிச்சிருக்க. காவ்யா உனக்கு நல்ல பாடம் நடத்திருக்கா. அவ நடத்தினது உனக்கு புரிஞ்சது இல்ல? புரிஞ்சது, ஆனாலும் ரொம்ப பயமா இருக்குமா. அங்க போயிட்டு எல்லாத்தையும் மறந்து போயிட்டேனா? அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பயம் தான் தோத்து போறதுக்கான முதல் படி. முதல்ல பயப்படுறத நிறுத்து, ஈஸியா ஜெயிச்சிருவேன். போ, டைமா போது. பெஸ்ட் ஆஃப் லக். ஏய், ஓய், பெஸ்ட் ஆஃப் லக். போடா. சரிம்மா.